ஜெய் ஜகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது 39 வயசுள்ள ஒரு மெயில் ஓட ஜாதகம். அப்பா அம்மா பையன் 3 பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஒரே ஒரு பையன்தான் அவருக்கு இருக்கிறது. பிரச்சனை என்ன என்றால் 39 வயசு ஆயிடுச்சு, ஆனால் அவன் ஒன்றுமே ஆகலை. இப்போ முதல்ல நான் சொன்னேன், இப்போது அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுப்பாங்க, அது வச்சு தானே ஜாதகம் எடுக்கிறது. யார் சூரியமங்கலத்திலே பார்க்கறதுக்கு வந்தாலும் அவரோட ஜாதகம், அவர் கொண்டு வரப்பட்ட ஜாதகம் இங்கே பார்க்கறது இல்லை. ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டில் 2-3 பஞ்சாங்கங்கள் படி ஜாதகங்களில் மாற்றங்கள் இருக்குது. அப்போ உண்மையான ஜாதகம் எது என்று கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கிறது. லக்னம் மாறுறது, கிரகங்கள் மாறுறது, இப்படியெல்லாம் சிலவர் கொண்டு வர்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி இங்கே இருக்கிறது, திருக்கணிதப்படி சனி இங்கே இருக்கிறது, குரு இங்கே இருக்கிறது, சனி இங்கே இருக்கிறது, லக்னம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அதெல்லாம் இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் டைம் இதில் கொடுத்துருக்கப்பட்டது கரெக்டா? ஆமாம், இது கரெக்ட், அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அது கம்ப்யூட்டரில் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு ஜாதகம் எடுத்தாச்சுன்னா அது ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுதான் உண்மையான ஜாதகம். அந்த ஜாதகம் ஆஃபீஸில் இருந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த ஆளுகள் என்கிட்ட முன்னாடி இருக்கும் பொழுதும் நானும் முதல் அவர்கிட்ட கேட்கறது, இது யாருடைய ஜாதகம்? அது என்னுடைய ஜாதகம். அவர் சொல்லுவாங்க, இதில் கொடுத்துருக்கப்பட்ட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டு தானா? ஆமாம், கரெக்ட். அப்படி சொன்னால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்கறது. அப்ரோச்மேட் அப்படி சிலவங்க சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டேன். சரி என்ன தோன்றது, அப்படி சொன்னால் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, இந்த என்ன ஒன்று இருக்கிறது இல்லையா, நாடி ஜோதிஷப்படி உள்ள ஜாதகம் அப்படி சொல்லுவாங்க, அதுவும் பார்க்கறது இல்லை. ஏனென்றால் எனக்கே நாடி ஜோதிஷம் பார்த்து நானே போயிட்டு 2-3 இடங்கள்ல பார்த்தேன். 2 இடத்துல இருந்து கொடுத்தா ஒரு ஜாதகம் கரெக்டாக இருக்கு, 3ஆவது இடத்துல இருந்து கொடுத்த ஜாதகம் வேறையாக இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஜாதகம் பார்க்கறது இல்லை. டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் அது மட்டும், அது கொண்டு எடுக்கப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் பார்க்கறது. அப்போ அதே மாதிரி இவர்கிட்டையும் கேட்டேன், டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டா? அப்போ அவங்க அதுக்குள்ளே ஏதோ பேச ஆரம்பிச்சாச்சு, இருங்க இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டா? அதெல்லாம் கரெக்டு. அப்போ முதல்ல ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் பேசுங்க அப்படி சொன்னேன். சரி அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அப்போ இந்த ஜாதகப்படி டோட்டலாக உள்ள ஜெனரல் அவஸ்தை தான் சொல்கிறது. இந்த ஜாதகப்படி இவருக்கு நல்ல வித்யா இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அது யூஸ் ஆகாது. கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கும், கெட்ட சுபாவங்கள் நிறைய இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, தண்ணி போடுவா, இல்லை மயக்க மருந்து ட்ரக்ஸ் இதெல்லாம் போடும், பூர்வீகமாக சொத்து குடும்பத்தில் இருந்தால் அதெல்லாம் அழிக்கும், கல்யாணம் பண்ண மாட்டா, சப்போஸ் பண்ணி இருந்தால் அந்த பொண்ணு அந்த காலம் வரை அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள மைனஸ். ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ் என்ன என்றால், இவனுக்கு தீர்க்காயுஸ் இருக்கிறது, பெரிய ரோகங்கள் அனர்த்தங்கள் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட்டு அப்படி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தசாகாலத்தோட பலம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த ஜாதகப்படி இவருக்கு இப்போ புத தசாகாலம் நடக்கிறது. புதன் 1, 2, 3, 4, 5, 6, அதாவது 3க்கும் 6க்கும் அதிபனாக இருக்கிறது புதன். அந்த புதன் லக்னத்தோட 7ஆம் இடத்தில்
ராகு தர்சனத்தில் சூரியனோடு கூடி சேர்ந்திருக்கிறது, பிளஸ் கேது அங்கே இருக்கிறது. 5ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் நீச்சம். அப்போ பூர்வ ஜென்ம பாபதோஷம் ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் சொல்லியிருக்கேன். 5இல் சூரியன் சனி ராகு இருந்தாலோ பார்வை இருந்தாலோ தான் முன்ஜென்ம பாபதோஷம் அப்படின்னு. 5ஆம் பாவாதிபன் நீச்சத்திலே இருந்தாலும் அப்படித்தான். இங்கே 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் மானி இருக்கிறது, ராகு பார்வை இருக்கு, 5ஆம் பாவாதிபன் நீச்சத்திலே இருக்கிறது. அதோடு சேர்ந்து தான் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகப்படி இந்த தசாகாலம் இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக உள்ளது. 3க்கும் 6க்கும் அதிபனாக இருக்கப்பட்ட புதன் நீச்சத்திலே இருக்கப்பட்ட 5ஆம் பாபாதிபனோடும் ராகு தரிசனத்தில் இருக்கிறதுனால இந்த தசாகாலம் நல்லதல்லே. அது மட்டுமல்ல, இவனோட ஜென்மம் கொண்டு இவனோட அப்பாவாக இருக்கப்பட்டவர் யாரோ அவனுக்கு, அதாவது அப்பாவுக்கு நித்தியம் கண்ணீராகத்தான் இருக்கும், துக்கமாகத்தான் இருக்கும், சந்தோஷமே இருக்காது. இப்படி ஒரு பையன் வேண்டாமாயிருந்தது என்று நீங்க நினைக்கிற அளவுக்கு இவன் நடக்கும். அப்படி சொன்னேன். சொன்னது 100க்கு 100 உண்மைதான் சுவாமி. இப்படி ஒரு பையன் பிறக்காமலே இருந்திருக்கலாம், அப்படித்தான் நான் இப்ப ப்ரே பண்றேன் அப்படி சொன்னார். அப்ப இந்த பையன் அதாவது பையனல்லே 39 வயசு தாண்டியாச்சு, அவன் பித்து பிடிச்ச மாதிரி இப்படியே இருக்கானே தவிர நான் சொல்றது அவன் கேட்கறது இல்லை. ஒண்ணுமே அந்த அக்கம் பக்கம் என்னென்ன ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லை, அப்படியே இருக்கா. அப்ப இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி அப்ப அவங்க சொல்றாங்க, சில ஜோதிஷிகள் சொன்னாங்களாம், கல்யாணம் பண்ணினால் யோகமுள்ள ஒரு ஜாதகத்தோட கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த பிரச்சனை எல்லாம் மாதிரி இவன் நல்லதாக வரும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு 7ஆம் பாவாதிபன் சுக்கிரனாக இருக்கிறது, அதாவது லக்னத்தோட 7ஆம் பாவாதிபன் சுக்கிரனாக இருக்கிறதுனால, சுக்கிரன் என்று சொன்னால் நல்லது தானே, மகாலட்சுமி தானே. அப்ப சுக்கிரனாக இருக்கிறதுனால இவனே ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சுனால் டோட்டலா இவன் சேஞ்ச் ஆகும். அதனால இவனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஆனா இவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல, இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மற்ற ஜோதிஷிகள் இவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க, ஒண்ணுமே கல்யாணம் நடக்கலே. அப்போ இவனுக்கு வேலை ஒண்ணுமே இல்லை. பாருங்கோ, 2ஆம் இடம் வித்யாஸ்தானம், அங்கே சனி பார்வை இருக்கிறது, பிளஸ் 2ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் நீச்சத்தில் இருக்கு. அப்ப சிலவருக்கு வித்யா இருக்காது, சில பேருக்கு வித்யா இருக்காது, சில பேருக்கு வித்யா இருக்கும் ஆனால் அது யூஸ் ஆகாது. எப்பவும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜாதகத்தில் லக்னத்தோட 2ஆம் இடத்தில் சூரியன் சனி ராகு அப்படி இருந்தால், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால், வித்யா இருந்தும் அது யூஸ் ஆகாது. என்ன படிச்சிருக்கிறதும் அது யூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இவரு MBA படிச்சிருக்கிறதா சொன்னாங்க. நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பி படிச்சிருக்கு. அவன் ஃபாரின்ல இருந்து இவன் வரும்போது இவன் சரியாக உள்ள ஒரு மத்தியபானியாக, ட்ரிங்க்ஸ் போடப்பட்டவனாக, இந்த ட்ரக்ஸ் போடப்பட்டவனாகத்தான் திரும்பி வந்தான். விதேசத்துல இருந்து தான் எல்லா கட்ட குணங்களோடு கூடி இவன் திரும்பி வந்தா. போகும்போது நல்ல பையனா இருந்தாங்க அப்படி சொல்றாங்க. அப்போ 2ஆம் பாவாதிபன் நீச்சத்துல இருக்கிறது, பிளஸ் 2இல் சனி பார்வை இருக்கிறது, என்ன படிச்சிருக்கிறதோ அது யூஸ் ஆகாது. பிளஸ் 2க்கும் 7க்கும் அதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் தான் நீச்சத்திலே இருக்கு. கல்யாணம் நடக்காதப்ப நான் என்ன சொன்னேன் என்றால், இவனுக்கு கல்யாணம் நடக்காது. சப்போஸ் நடந்தால் ஏதொரு பொண்ணு, நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த பொண்ணு கல்யாணமாய் தன்னோட கணவனால் துக்கம் அனுபவிக்க வேண்டுமோ அவள் தான் இவனுக்கு வரணும். எந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவன் காரணமாக சர்வதா கண்ணீர் விடணுமோ அப்படி ஒருவள் தான் இவனுக்கு மனைவியாக வரணும். சுருக்கம் அப்படி வருதுன்னா அவள் பாக்கியம் இல்லாதவளாக இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் சதா அழுதுட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவள் பாக்கியம் இல்லாதவள், அப்படித்தானே அர்த்தம் இல்லையா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறேன் என்றால், 7ஆம் பாவாதிபன் வீனஸாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வரும், அப்படி ஒருவள் வந்தா இவன் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகும், இவனே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் சொன்னேன் சும்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம், அந்த சாபம் கூடி நீங்கள் வாங்கி எடுக்க வேண்டாம். ஒன்று அவங்க கிட்ட சொன்னேன், ஓப்பனா பேசலாமா அப்படின்னு கேட்டேன், பேசுங்கோ அப்படின்னு. இவன் ஆண்மை பவரே இல்லாதவன், காம உணர்ச்சியே இல்லாதவன், இவனுக்கு எதுக்கு கல்யாணம்? அவன் முன்னாடி அப்படித்தான் இருக்கா, தலை முழுந்து பார்க்கறதே இல்லை. இந்த காம உணர்ச்சியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்படி என்ன பார்த்தா, ஆனா பதில் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நான் சொன்னேன், காம உணர்ச்சி இல்லாதவனுக்கு எதுக்கு, காமம் இல்லாதவனுக்கு கல்யாணம் எதுக்கு, அவனுக்கு பொண்டாட்டி எதுக்கு, தேவையில்லை இல்லையா? அதனால இதுக்கு எந்த பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு. அப்ப அவங்க கேட்டாங்க, என்னென்ன பண்ணணும் சுவாமி சொல்லுங்க, உடனே ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் சொன்னேன், இல்லை, இதுக்கு எந்த பரிகாரமும் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது ஜென்மனால் ஒருவன் குருடன் அப்படின்னா புரியுதா? குருடன் அப்படின்னா கண்ணு தெரியாதவன், யாரையும் கிண்டல் பண்ணி சொல்லலை அப்படி நினைக்காதீங்கோ. குருடன் அப்படின்னா கண்ணு தெரியாதவன், புறவியிலே கண்ணு தெரியாத ஒருவன். அவனுக்கு கண்ணாடி வச்சால் பார்வை சரியாகுமா, உண்டாகுமா? இப்போ நீங்கள் கண்ணாடி வைக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியலை. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன். நான் 3ஆம் கிளாஸில் படிக்கும் போதுலேருந்து கண்ணாடி போடுறேன். இந்த கண்ணாடி இல்லை என்றால் எனக்கு இது ஒன்றும் படிக்க முடியாது, பார்க்க முடியாது, பிளைண்டாக இருக்கும். கண்ணாடி இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் எழுத முடியறது, படிக்க முடியுது, எல்லாம் முடியறது. அப்போது அதுக்காக இந்த கண்ணாடி எடுத்து இந்த குருடனுக்கு வச்சு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஆல்ரெடி என்னுடைய கண்ணிலே கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த கண்ணாடி கூட ஆடு பண்ணும்போது, இந்த பவர் கூட ஆடு பண்ணும்போது 100% எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறது. அதே மாதிரி ஜாதகத்திலே ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒருவனோட ஆயுசு முடிய போது, சாவ போது, இப்போ சாவு நடக்கும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் உண்டா? இல்லை, அவனோட உயிர் அங்கே பிரியத்தான் செய்யும் இல்லையா? அதே மாதிரி இவங்க சொல்றாங்க இவனுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாம். ஆனால் நான் சொன்னேன், முன்ஜென்ம பாபதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. 5லே ராகு தரிசனம் மானி அங்கே இருக்கிறது. 5ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் நீச்சமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணியாச்சுன்னா நீங்க வேஸ்டா பணம் செலவு பண்ற மாதிரி தான். கடல்ல கொண்டு போய் ஒரு சாக்கு சர்க்கரை கொண்டு போய் கடல்ல கலக்கிற மாதிரி தான். இனிப்பு உண்டாகுமா? உண்டாகாது. அதனால இங்கே அல்ல, எங்க போயும் எந்த பரிகாரமும் செய்து பணம் வீணா செலவு பண்ண வேண்டாம். அவனோட வழிக்கு நீங்க விட்டுருங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய முன்ஜென்ம பாபதோஷம்தான். அப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க, இதுல செய்வனே இருக்கு செய்வனே இருக்குன்னு சொல்றாங்க. இதுல செய்வனே ஒண்ணும் இல்லை, உங்களோட முன்ஜென்ம பாபதோஷம்தான். உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சூரியனோ சனியோ ராகுவோ இருக்கும். 90% சனியோ ராகுவோ தான் இருக்கும். அப்போ உங்களோட முன்ஜென்ம பாபதோஷம் இவரே பாதிக்கிறது. பிளஸ் இவரோட முன்ஜென்ம பாபதோஷம், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, முன்னோர் செய்த புண்ணியம் நாங்க நல்லா இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல முன்னோர் செய்த பாபமும் நம்மளே பாதிக்கத்தான் செய்யும், அது சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்ப இங்கே இவரோட பேரண்ட்ஸோட முன்ஜென்ம பாபதோஷம். உடனே அவர் சொன்னார், என் ஜாதகம் கையில இருக்கு சுவாமி, சரி எடுங்கோ அப்படின்னு. புக்கு, ஜாதகத்தோட புக்கு வச்சிருக்காங்க. அந்த புக் எடுத்து பார்த்தால் அப்பா ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் ராகு இருக்கு, அம்மா ஜாதகத்திலே 5ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப பேரண்ட்ஸோட ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன் என்றால், இவனோட பேரண்ட்ஸோட ஜாதகத்தில் முன்ஜென்ம பாவதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஜாதகத்தில் சூரியன் சனி ராகு ஏதோ ஒன்று 5ஆம் இடத்தில் இருக்கும், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருக்கும். 90% சனியோ ராகுவோ ஆக இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றதுக்கு காரணம் என்றால், சூரியனை விட சனிக்கும் சனியை விட ராகுவுக்கும் அந்த பாவதோஷம் அதிகமாக உண்டு. சூரியனுக்கு 100 தோஷம், சனிக்கு 1000, ராகுவுக்கு 1,00,00,000 தோஷம் அப்படின்னு தான் பலம். இன்னொரு விஷயம் என்ன என்றால், இது பையனோட ஜாதகம் இல்லையா?
அது என்னுடைய 10-40 வருஷ காலத்தில் உள்ள அந்த ரிசர்ச்சில் இருந்து கண்டுபிடிச்சது. அப்பனோட ஜாதகம், அப்பாவோட ஜாதகம் தான் பசங்களை பாதிக்கிறது அதிகமாக. அம்மாவோட ஜாதகம் பெண் மக்களை அவங்களை தான் அதிகமாக பாதிக்கிறது. இப்போ இங்கே அப்பா ஜாதகத்திலே இருக்கிறது தோஷம், அம்மா ஜாதகத்திலே இருக்கு. அந்த முன்ஜென்ம பாப தோஷம் இவருக்கு வித்யா, தொழில், வருமானம், குடும்ப வாழ்க்கை இங்கு எல்லாம் பாதிப்பு உண்டாக்குறது. இனி ஒரு விஷயம் என்றால், இங்கே 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் நீச்சத்திலே இருக்கு. 2ஆம் பாவாதிபன் நீச்சம். 2ஆம் பாவாதிபன் நீச்சமாக இருந்தால் 2ஆம் இடம் புத்தி, அறிவு, திங்கிங் இப்படி எல்லாம். 2ஆம் பாவாதிபன் நீச்சமாக இருந்தால் அப்படி உள்ளவருக்கு ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜெலசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் கேட்டேன், உங்களோட ஃபேமிலியில், உங்களோட குடும்பத்தில் யாராவது இவரோட ஏஜில் நல்லா படித்து நல்ல கல்யாணம் ஆகி நல்ல உத்தியோகத்தில் எல்லாம் இருக்காங்களா? ஆமாம், என்னுடைய அண்ணன் பையன் அப்படித்தான் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, அவன் அமெரிக்காவில் இருக்கா, ஹை சேலரி வாங்குறா, ஹை பொசிஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கா, அப்படியெல்லாம் சொன்னான். அவனும் இன்னும் ஒன்று சேர்ந்து தான் படித்தது, ஆனால் கிளாஸ் வித்தியாசம் இருக்கிறது, 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் படித்து அவன் பெரிய லெவலுக்கு வந்தாச்சு, இவனுக்கு தான் ஒன்றும் ஆக முடியவில்லை அப்படி சொன்னான். நான் சொன்னேன், அதுதான் ஒரு விஷயம். இவனுக்கு அவங்கிட்டே இருக்கப்பட்ட அந்த ஈகோ அது இங்கே இப்படி ஒர்க் அவுட் ஆகிறது. சிலவங்க அப்படித்தான் ஈகோவினால அடுத்தவனே கெடுக்க பார்க்கும். சிலவங்கள் தானே சுயம் கெடும், சொந்தமாகவே நசிக்கணும், நாசமா போகணும். அது அவனுக்கு ஒரு சுகம். அதாவது இவன் நாசமாக போகும் பொழுது, இவன் உருப்படாமல் வரும் பொழுது அது பார்த்து இவனோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் துக்கப்படும் இல்லையா? அந்த துக்கம் பார்க்கும்போது இவனுக்கு மனசுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். சொந்த வாழ்க்கை தான் அழிஞ்சு போகிறது என்று அவன் திங்க் பண்றதில்லை. அதுக்கு காரணம் ஒன்று, 2ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ், அதாவது 2ஆம் பாவாதிபன் நீச்சத்தில் இருந்தால் கொஞ்சம் அதிகம் ஈகோ உள்ள மனசாக இருக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் டிப்ரெஷன் உள்ள மனசாகவும் இருக்கும், கொஞ்சம் மனோவியாதி உள்ள ஆளாக இருக்கும். அப்போ இவருக்கு மனோவியாதி பிளஸ் முன்ஜென்ம பாபதோஷம். இந்த முன்ஜென்ம பாபதோஷம் தான் இவருக்கும் இவருக்கு பேரண்ட்ஸுக்கும் உள்ள முன்ஜென்ம பாபதோஷம் தான் இவரோட வாழ்க்கையை ஒரு டிராஜடியாக, எதிர்நீச்சல் அடிக்கப்பட்ட வாழ்க்கை என்று கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கும் இது வாழ்க்கை பராஜயமாக இருக்கிறது, ஃபெயிலுவராக இருக்கிறது. இந்த மாதிரி உள்ள ஜாதகங்கள் இருந்தால், அதாவது 5ஆம் பாவாதிபனும் நீச்சம், 5லே ராகு தரிசனம் இல்லை, சனி தரிசனம் அப்படி எல்லாம் இருந்தால் அதுக்கு பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இவருக்காக என்னதான் சகசிர விராஜிதம் பண்ணியிருந்தாலும், என்னதான் மாங்கல்ய தோஷ பரிகாரம் பண்ணியிருந்தாலும், என்னதான் இந்த மனோவியாதிக்கு சில பூஜைகள் இருக்கிறது, மனோவியாதிக்கு மானசமித்ர ஹோமம் அப்படி இருக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இருந்தாலும் நான் சொன்னேன், அப்போ அவங்க எந்த பரிகாரம் பண்ணுறதுக்கும் வில்லிங்காகத்தான் இருக்கிறது. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆனால் இது மட்டும் அந்த மானசமித்ர ஹோமம் அது மட்டும் நீங்கள் பண்ணுங்கோ, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு பார்க்கலாம், ஆனால் கேரண்டி கிடையாது. இங்கே எந்த பூஜை பண்ணியிருந்திருந்தாலும் அதுக்கு கேரண்டி உண்டு, ஆனால் மானசமித்திரம் பண்ணுங்கோ அதுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஜாதகம் முன்ஜென்ம பாவதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படி சொல்லி அவரை அனுப்பிட்டேன். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஆயுராரோக்கிய சௌக்கிய சித்தியும் சர்வகாரிய சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து,
தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.